நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆச்சி மசாலா வழங்கும் வா தமிழா வா. மனித நாகரிக வளர்ச்சியில் ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு எது அப்படின்னா சக்கரம். ஆனால் சக்கரத்தை விடவும் மிக ஆச்சரியமான கண்டுபிடிப்பு எது அப்படின்னா மொழி. அந்த மொழி எழுத்தாவும் பேச்சாவும் மாறுவதற்கு முன்னால் இசையாக இருந்திருக்கிறது. எந்த வகையில் இசைனா, ஒருத்தனை தூரத்தில் கூப்பிடும் போதே ஒரு இழுவையோட ஏலே தான் இல்லையா, இங்கே பாரேன் தான், இங்கே வாயேன் தான். ஏன்னா இங்கே தூரத்தில் ஒருத்தன் போய் சேரணும். அப்படிங்கும்போது இசையாகத்தான் சொல்லி ஒலித்திருக்கிறது. தமிழ் இசையில் ஆணுக்கு இணையாக எப்பொழுதும் பெண்ணின் பங்களிப்பு இருந்து கொண்டே தான் இருந்திருக்கு. அப்படி நம்ம தமிழ் இசையில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு தெம்மாங்கு இருக்கு. அதனால தான் வா தமிழாவால் வந்து தெம்மாங்கு பாடும் ஆண்களும் அதற்கு எதிர்பார்த்து பாடும் பெண்களும். முதல்ல பெண்களில் துவங்குவோம். உங்களுடைய ரொம்ப சிறப்பு, நான் பாடுற தெம்மாங்கில் இதாங்க ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவீங்க. தன்னே நன்னே நானே தானே நன்னே நானே தானே நன்னே நானே நன்னே தானே நன்னே தானே வெள்ளி மலை விரலி மலை விறகெடுக்கும் நாகம் மலை பஞ்சம் தாங்கி மருத கோட்டை பாண்டியலப்பா மீனாட்சி. இது வந்து ஒரு மெலடி, இது ஒரு மெலடி பாட்டா பாடுறீங்க இல்லையா? நான் ஒரு கொலை விட்டேன்னா இதுக்கு இணைய யாருமே கொலை விட முடியாது ஊரில். என் குரலின் பலம் இதுதான் அப்படின்னு ஒரு சொல்ல என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு மேலே மேலே கொஞ்சம் ஓ ஓகே கொலை விட்டாங்க, ரொம்ப சிறப்பாக எல்லாரும் கைதிட்டீங்க. தன்னை மருந்து அது என்னுடைய குரலுடைய தனித்துவம் இது அப்படின்னு அது சொல்லுவீங்க. தன்னானே நானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தன்னானே நானே நன்னே தன்னானே நானே நன்னே தன்னானே தானே நன்னே தன்னானே நானே தன தன்னானே நானே தன்னானே நானே தன தன்னானே நானே. இது வந்து ஒரு 70-80களில் கேட்ட ஒரு தமிழ் சுத்தமான ஒரு தமிழ் குரல் நான் புரிஞ்சுக்கிறேன். இது ஒரு பலம் இல்லையா? அதை போல வேற தந்தனாதீனம் 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 தந்தானே ஓடு தந்தனாதீனம் தந்தானே தந்தனாதீனம் 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 தந்தானே தந்தனாதீனம் தந்தானே தன்னானே நானே நன்னே தானானே நானே நன்னே தன்னானே நானே நன்னே தானே நானே நானே நன்னே பொடு தன்னானே நானே நன்னே தானே நானே நானே நன்னே தந்தனனா தனனனா தந்தனனா தனனனா தந்தனனா தனனனா தானே நன்னே தந்தானே நானே தனதானே நன்னே தந்தானே நானே. ஓகே, நீங்க அடியத்தான் இறக்கையில இழந்த மரத்து நீல பழத்தை பறிச்சு தரவா, புங்குயில பழத்தை பறிச்சு தரவா, அடி கோட ஆடி கொண்ட போட்டு எம்மனச தொட்ட புள்ள கொலுசுதான் வாங்கி தரேவா, உங்களுக்கு கொலுசுதான் வாங்கி தரேவா. ஓகே, இப்போ வார்த்தைகளை கோர்த்து சட சடன்னு அடுத்தடுத்து அடுக்கிறார்ல, அதை போல தஞ்சாவூர் மண்ணெடுத்து தாலி ஒன்று செஞ்சிருக்கேன், தாளிருக்கு மட்டத்தில தங்கியிருப்பேன் திட்டம் போல வாடாதே நீ வாடாதே வசந்த மல்லிகை ரோசாவே. யார் இருக்கா? எம்மாரி பொண்டுகளா இளமால தண்டுகளா நறுக்கி பவளங்களா நவரத்தின மாலைகளா புடிச்சாலும் புடிங்கடி நல்ல புளியங்கொம்பா பார்த்து நல்ல இடிச்சால இடிங்கடி இறக்கமுள்ள மனிதரையே கோவம் தாங்க முன்னே கொல்ல புறம் போனதில்லை, கோவம் தாங்க முன்னே கொல்ல புறம் போனதில்லை, கொடுமை செய்யாதேன்னு கோவிலுக்கு போனதில்லை. ஓகே, இதுக்கு மேலாக என்ற ஒரு குரல் இருக்கு, இதுக்கு மேல என்கிட்ட சொல்றதுக்கு ஒரு செய்தி இருக்கு, இதுக்கு மேல பாடுற ஒரு பாட்டு இருக்கு, என்ன பாடுவீங்க? தன்னன்னாதீனம் தனநானே ஒயிலே தானன்னாதீனம் தனநானே தன்னன்னாதீனம் தனநானே ஒயிலே தானன்னாதீனம் தனநானே. உழைப்பால் உயர்ந்த ஊர் மக்களே நாங்கள் ஒன்று கூடுவோம் வாருங்களே. வேளாங்குளங்கம்மாக்குள்ளே எங்க வெள்ளரிக்கா தோட்டத்திலே
தொட்டு புட்டேன் என்று சொல்லி தூர போனவளே தூர போனவளே நான் சொந்தமுள்ள மச்சானது சொக்கி சொக்கி நின்னவளே 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 வேளாங்குளங்கம்மாக்குள்ள வெள்ளரிக்கா தோட்டத்தில எங்க வெள்ளரிக்கா தோட்டத்தில தொட்டு புட்டைன்னு சொல்லி தூர போனவளே நானு சொந்தமுள்ள மச்சானது சொக்கி நின்னவளே. இப்ப இந்த வார்த்தைகள் இல்லாம இசையில என்கிட்ட இந்த குரல் இந்த பலம் இருக்கு. அவர் நானே தன்னே நன்னே நானே நன்னே தன்னே நானே போடு தன நானே நானே நன்னே தன்னே நானே ஏ தன்னே நானே 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 தன்னே நன்னே நானே நன்னே தன்னே நானே போடு தன நானே நானே நன்னே தன்னே நானே தன்ன நன்ன நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்ன நன்ன நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்ன நன்ன நானே நன்னே தன்னே நன்னே நன்னே நான தந்தன தான தானா தனநானே நந்தனானா. வண்டி வருகுதடி ஏமுள்ள வண்டி வருகுதடி வண்டி வருகுதடி வருஷ நாட்டு வீதியிலே அந்த கஞ்சி களையங்கொண்டு கடனடுக போறவுள்ள உன் மாமே வந்திருக்கேன் மச்சான பாரடிய. பொதுவாக குரலாக எடுத்து பார்த்துட்டீங்கன்னா சும்மா சாதாரண எனக்கு புரிஞ்ச இசையில் சொல்கிறேன், ஒரு இழுவையை அதிகமாக பார்த்தா ஆண்கள்கிட்ட தான் கூடுதலாக இருக்குது இல்லையா? இப்போ இந்த தெம்மாங்கு பாடல்கள் பாடுவதில் இது வந்து பெண்களுக்கு சரியாகவே வராது, ஆண்களுக்கு தான் சரியாக வரும் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? பொதுவாக தாலாட்டு வந்து ஆண்களோட பெண்கள் பாடினா தான் சார் நல்லா இருக்கும். நான் ஆண்களுக்கு என்ன வரும்னு கேட்டால் நீங்கள் சேம் சைட் கோல் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவங்கள தான் நீங்கள் வேணா அங்கிட்டு போய் வந்துக்கிறீங்களா? தாயை பற்றி பேசணும்னா பெண்கள் அவ்வளவா பேச முடியாது சார். அந்த பாட்டில் ஆண்கள் தான் வந்து அதிகமாக பேச முடியும். அம்மா பாட்டு அம்மா பாட்டு எப்போவுமே வந்து ஒரு ஆண்களுடைய ஏரியா. பெத்தாலும் பெத்தேனே நாலு புள்ள பெத்தேனே ஒரு புள்ள கூட எனக்கு சோறு போடல ஓடியாடி சம்பாதிக்க என்னால் முடியலே ஓடியாடி சம்பாதிக்க என்னால் முடியலே. ஓகே, இப்போ அம்மாவுடைய பாசப்பாட்டு வந்து நாங்கள் தான் பாட முடியும், அது ஆணுக்கு உடையதாங்கிறாங்களா? அப்படி பெண்கள் இல்லை இந்த மாதிரியான பாடல்கள் நாங்கள் தான் பாட முடியும் சொல்லுவீங்க? தாலாட்டு பாட்டு ஆம்பளைங்களால பாட முடியாது சார். ஆரீரோ ஆரீரோ ஆரடித்து நீ அழுதாய் அஞ்சன கண்மறைய கண்ணே அடித்தாரோ கற்கண்டு கையாலே அத்த அடித்தாளோ அரளிப்பூ செண்டாலே அண்ண அடித்தானோ அனைத்தெடுக்கும் கையாலே ஆரீரோ ஆரீரோ ஆராரோ ஆரீரோ என் கண்ணே ஆரீரோ ஆராரோ என் வெள்ளி பீராம்படுத்து என் கண்ணே நீ விளையாட வந்த முத்து உன்ன மாம அடிச்சாரோ. இந்த மாமே அடிச்சா தெரியாம ஒருத்தர் அடிச்சு விட்டான், அந்த மாமே அடிச்சானோ வச்சு கொள்றீங்களே. வேற யாருக்கு தாலாட்டு? ஆராரோ ஆராரோ தாலேலோ தாலேலோ உனக்கு தொட்டில கட்டி வச்சிருக்கேன் கண்ணே தொட்டில கட்டி வச்சிருக்கேன் கண்ணுரங்கையா சின்ன மகனே செல்ல மகனே சின்ன குயிலே கண்ணு மணியே ஆராரோ ஆராரோ கண்ணே. சூப்பர்.
ஒரு குரலாக ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நிஜமாவே தூங்க வைக்கிறதா. இதை போல ஆண்கள் மட்டும் தான் இதை பாட முடியும் தெம்மாங்க பாட்டில், இது ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லுங்க. ஆண்கள் மட்டும் பாடுற வண்டிக்காரன் பாட்டுங்க. வண்டிக்காரன் பாட்டு, வண்டிக்காரன் பாட்டு, தொழில் பாட்டு. நெல்லு புடிச்ச வண்டி நெடுந்தூரம் போற வண்டி, நெல்லு புடிச்ச வண்டி நெடுந்தூரம் போற வண்டி, நெல்லு வேளையாகட்டுண்டி என் சின்ன தங்க நெக்குலசு பண்ணி தாரண்டி. கருத்த கால 2 பூட்டி ஐலைலோ, கரிச காட்ட உழ போறோம் தில்லேலோ, நாங்க கரிச காட்ட உழ போறோம் தில்லேலோ. செவல கால 2 பூட்டி ஐலைலோ, செவல கால 2 பூட்டி ஐலைலோ, செவக்கட உழ போறோம் தில்லேலோ, நாங்க செவக்கட உழ போறோம் தில்லேலோ. கரிச கால 2 பூட்டி ஐலைலோ, கரிச காட்ட உழ போறோம் தில்லேலோ. சார் இப்போ எப்படி கேட்டிங்கன்னா ஆண்கள் இணைகிற பெண்களும் பாடிடுவாங்க. காதல் பாட்டு, டான்ஸ் பாட்டு, இப்படி கலை நிகழ்ச்சிகளில் பாடுவோம். இதில் பெண்கள் கூட சாமி வர வைக்க பாடுனா அது கருப்பசாமி பாடல் தான். அதை வந்து ஆண்கள் மட்டும் பாடினா மட்டும்தான் அந்த நிகழ்ச்சி நிறைவாக இருக்கும், மக்களை ஏற்றுக்குருவாங்க. ஆதி கருடவனே நீலமேகு வண்ணா, நீலமேகு வண்ணா, நீலமேகு வண்ணா, உன்னை அந்தரத்தில் தான் வரவழைத்து 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 ஐயா ஊதினார் சீர்கோளலே எங்க உலகளந்த மாயவனே 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 மாயவனே, நீ கச்ச எல்லாம் தானு கட்டி கருங்கச்ச மேலே கட்டி கருங்கச்ச மேலே கட்டி எங்க மாறநாட்டு கருப்பை மாடா, மாறநாட்டு கருப்பை மாடா, மாறநாட்டு கருப்பை மாடா. பாட்டு பாடி தாளமெல்லாம் பாட்டு பாடி, பாட்டு பாடி தாளமெல்லாம் கொட்டி பாடி, பாட்டு பாடி தாளமெல்லாம் கொட்டி பாடி, பாட்டு பாடி தாளமெல்லாம் கொட்டி பாடி, அங்கே ஏடி முழங்குது கருப்பசாமி தங்க காலசாமினுது, அங்கே ஏடி முழங்குது கருப்பசாமி தங்க காலசாமினுது. ஓகே, மாமரங்கள் உண்டு பண்ணி சிலையாக நிற்கிறாரு தெய்வமான கருப்பசாமி, கருப்பசாமி தங்க காலசாமி, கருப்பசாமி தங்க காலசாமி. கருப்பு வடிவம் பூண்டவரா, கிழக்கு முகம் பார்த்தவரா, கருப்பு வடிவம் பூண்டவரா, கிழக்கு முகம் பார்த்தவரா, நெருப்பு கண்கள் உள்ளவரா, முருகு மீச உடையவரா, நெருப்பு கண்கள் உள்ளவரா, முருகு மீச உடையவரா. ஆடி வராரா கருப்பு, ஆடி வராரா, ஓடி வராரா கருப்பு, ஓடி வராரா, கருப்பு வராரா கருப்பு, ஆடி வராரா, ஓடி வராரா கருப்பு, ஓடி வராரா. கருப்பசாமியை நாங்க தான் பிரமாதமா பாடுவோம். சாமி ஒரு மணிக்கே மொத்த பேரு கோச்சு சேர்த்து காலி போயிட்டாங்களே உங்களை. மதுரைக்கு மேற்கிழக்கு மேற்கிழக்கு மானகிரி எல்லையடா, கருப்பா மேற்கிழக்கு மேற்கிழக்கு மானகிரி எல்லையடா, சாமத்தில வருபவனே தகுந்த பெண்ணை சிறைபிடிப்பவனே, பனைகள் குடிப்பவனே என் பாண்டி முனி, இடது கையில் சூளாயுத உனக்கு வலது கையில் பொன் பிரம்பா, மேற்கிழக்கே எல்லையடா, துடியான ஆட்டமோ துரு துருக்கு மீசையும் கருங்காலி காவலும் குளநடுங்கும் பார்வையும் வாடா 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 புழுதி பறக்கத்தான் ஈச்சருவா எந்திக்கிட்டு வாராரி என் சாமியப்பா சிங் 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 பாக்க பயமா இருக்குது கருப்பசாமி பக்கம் வந்தா புள்ள இருக்குது, பாக்க பயமா இருக்குது கருப்பசாமி பக்கம் வந்தா புள்ள இருக்குது. கோண நல்ல கொண்டா போட்டு கோட்டை முத்து பல்லழகா, கொண்டா போட்டு கோட்டை முத்து பல்லழகா, கோண நல்ல கொண்டா போட்டு கோட்டை முத்து பல்லழகா, கொண்டா போட்டு கோட்டை முத்து பல்லழகா. கொடிய வேட்டையாடி எல்லாம் வாராரப்பா கருப்பசாமி, கொடிய வேட்டையாடி எங்க வாராரங்க கருப்பசாமி, பாக்க 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 பயமா இருக்குது. மலையா மலையழகா மாமரங்கள் உண்டு பண்ணி, மலையா மலையழகா மாமரங்கள் உண்டு பண்ணி, சிலையாக நிற்கிறாரு தெய்வமான கருப்பசாமி.
ஆணும் பெண்ணுமா இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, இந்த ஆண் பெண்ணுக்குள்ள பெரிய ஏட்டிக்கு போட்டு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க தெம்மாங்க பாட்டில்? தெம்மாங்க பாட்டில் சண்டை இருக்கும், காதல் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு இவங்க யாராவது பாடுவாங்களா? பெண் பாடு அது பாலா பாடு. இல்லை எங்கள் ஆத்தா வந்திருக்குமே இங்கே. யாரு? எங்கள் ஆத்தா வந்திருக்குமே. இது வந்து ஏட்டிக்கு புட்டியா பாடுற பாட்டு. ஓகே. இது வந்து அவங்க வந்து என்ன வைர பாட்டு, நான் வந்து அவங்கள வைர பாட்டு. வாக்கப்பட்டு வளவி தொட்டு வடக்கு முகம் போறா புள்ள, வாக்கப்பட்டு வளவி தொட்டு வடக்கு முகம் போறா வர, வாங்கி தின்ன முக்கா துண்டு வட்டி முதலாகுதடா, வாங்கி தின்ன முக்கா துண்டு வட்டி முதலாகுதடா. நானா என்கிறமோ நான் உன்னை நம்புவதெல்லாம் வீணா, ஐயா நானா என்கிறமோ நான் உன்னை நம்புவதெல்லாம் வீணா. அண்ணன் நடையழகி அலங்கார இடையழகி, அண்ணன் நடையழகி அலங்கார இடையழகி, நின்ன சிரிப்பழகி நின்ன சிரிப்பழகி, கண்டுக்காம பொறிகட்டி வாக்கப்பட்டு அடி வாக்கப்பட்டு போக காரணம் என்ன பொண்ணு, வந்து நின்னு என்ன பார்த்து சின்ன பொண்ணு, வாக்கப்பட்டு போனி அடி என்ன பொண்ணு, வந்து பார்த்து ஒரு வார்த்தை சொல்லு பொண்ணு பொண்ணு பொண்ணு. 5 விரல் மோதிரமா அரியா புத்தி யோசனையா, 5 விரல் மோதிரமா அரியா புத்தி யோசனையா, கொஞ்சம் புத்திக்காரனோட கூடினது மோசந்தானா, கொஞ்சம் புத்திக்காரனோட கூடினது மோசந்தானா. நானா என்கிறமோ நான் உன்னை நம்புவதெல்லாம் வீணா, ஐயா நானா என்கிறமோ நான் உன்னை நம்புவதெல்லாம் வீணா. 64 முழம் அள்ளி முடிஞ்ச கொண்ட அவுந்த வர என்னடி, ஏ குட்டி குட்டி அவுந்த வர என்னடி, ஏ சின்ன பொண்ணு ஒழிக்காமல சொல்ல வேணுமடி, ஏ சின்ன பொண்ணு ஒழிக்காமல சொல்ல வேணுமடி. சால நல்ல கலந்து வாடா சந்தப்பேட்டை உள்ள வாடா, சால நல்ல கடந்து வாடா சந்தப்பேட்டை உள்ள வாடா, ஏ மச்சா இங்கே வாடா, ஏ மச்சா மச்சா ஏ மச்சா இங்கே வாடா. உன்னைக்குமே பார்த்ததால ஒரு சன்னா விரட்டி பூச்சு, உன்னைக்குமே பார்த்தனால ஒரு சன்னா விரட்டி பூச்சு, ஊர் முழுக்க அடிய ஊர் முழுக்க ஒன்ன தேடுனே, ஏ குட்டி குட்டி எங்க போய் ஒளிஞ்ச சொல்லுவடி, ஏ குட்டி குட்டி எங்க போய் ஒளிஞ்ச சொல்லுவடி. மன்னார்குடி கலகலக்க மதுரை சில்லா மன மணக்க, ஆண்டிப்பட்டி சிலு சிலுக்க அரசம்பட்டி கம கமக்க, தேனி எல்லாம் தக தகக்க, வீரபாண்டி கிரு கிருக்க, சின்ன பண்டு சிறு சிறுக்க, கம்பமெல்லாம் கத கதக்க, ஓடிகின்றா பச பசங்க, பெரிய கூலாங்கி சிக்கச்சுங்க, வத்தல குண்டு வட வடங்க, வாடிப்பட்டி பட வடங்க, ஏ உசிலம்பட்டி உச்சி கொட்ட, சேடப்பட்டி நச்சு கொட்ட, கலிங்கப்பட்டி கரிச்சு கொட்ட, கரியப்பட்டி வேர்த்து கொட்ட, திருப்புவனா சொக்கி நிக்க, சிவகங்க திக்கி நிக்க, வாத்தா 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 நாட்டு சாயவள்ளி வாழையூத்து சரிய, புளிச்சம்பட்டி காய அந்த பூசலூருங்கருக, சும்மாடி வந்தேன் ஆடி வந்தேன் ஆட்டம், மேல பல மைனருக்கு நோட்டம், சும்மாடி வந்தேன் ஆடி வந்தேன் ஆட்டம், இது குத்தகைக்கு கொடுக்காத தோட்டம். தாவணி போட்ட புள்ள தாவணி போட்ட புள்ள தங்க நல்லா நிறத்து புள்ள, தாவணி போட்ட புள்ள தங்க நல்லா நிறத்து புள்ள, தை மாசம் பிறந்ததுமே தை மாசம் பிறந்ததுமே தாலி ஒண்ணு வாங்கி வாரேன், தை மாசம் பிறந்ததுமே தாலி ஒண்ணு வாங்கி வாரேன். தாய் மாமே அடி தாய் மாமே மகளே, தாய் மாமே மகளே என் தலைச்சியான கொடிய, என் தாய் மாமே மகளே என் தலைச்சியான கொடிய. கடுகு சிறுத்தாலும் காரம் குறைவதில்லை, அடக்கடுகு சிறுத்தாலும் காரம் குறைவதில்லை, இவ இடுப்பு பெருத்ததல எம்மனசு கரங்குதாடா, தனனா தன தன்னா நன்னா தன்னானா, தனனா தன தன்னா நன்னா தன்னானா, போடு தனனா தன தன்னா நன்னா தன்னானா, ஏதனா தன தன்னா நன்னா தன்னானா, ஏதனா தன தன்னா நன்னா தனனா தனனா தனனா. அடி குங்கும பொட்டழகி குளிர்ச்சியான நிறத்தழகி, அடி குங்கும பொட்டழகி குளிர்ச்சியான கருப்புசாமி வந்துட்டா இருப்பா நிறத்தழகி, ஆகா உன் குணமான பார்வையில எனக்கு கோபம் எது இல்லையடி, வராதுல்ல அடி கொங்கு நாட்டு கரும்பே, அது ஏன் அப்படி அழுத்துற, சிலு 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 சிலு, என் குத்தாலத்து அரும்பே, தஞ்சாவூர் அரும்பு, என் கொங்கு நாட்டு கரும்பே, என் தஞ்சாவூர் அரும்பே,
குங்குமா பட்டாளகி குளிர்ச்சியான நிறுத்தழகி குங்குமா பட்டாளகி குளிர்ச்சியான நிறுத்தழகி குணமான பார்வையில கோவையது இல்லையடி குணமான பார்வையில கோவையது இல்லையடி கொங்கு நாட்டு கரும்பே என் குத்தாளத்து அரும்பே கொங்கு நாட்டு கரும்பே என் குத்தாளத்து அரும்பே தன்ன நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்ன நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்ன நன்னே நானா நானே ஏ நன்னே நன்னே நானா நானே ஏ நன்னே நன்னே நானா நானே ஏ மச்சா மச்சா தானே நன்னே நானா நானே ஏ நன்னே நன்னே நானா நானே ஏ மச்சா மச்சா தானே நன்னே நானா நானே ஏ நன்னே நன்னே நானா நானே ஏ மச்சா மச்சா தானே நன்னே நானா நானே இந்த புள்ளைய பார்த்தா நல்லா அழகா இருக்கு, நல்லா அழகா பாடும்னு நினைக்கிறேன். ஓ பிபியால நீ பதில் சொல்றியா? பாடுமா சோறு திங்குமா தூங்குமா? கல்யாணம் நானு கல்யாணம் ஆகாம கண்ணி பொண்ணா எங்குறனே எங்க கல்யாணம் ஆகாம கண்ணி பொண்ணா எங்குறனே எங்க கண்டவக ஏதுவாக நீங்க கழுத்துக்கு ஒரு தங்க தாலி தாங்க இங்க கண்டவக ஏசுவாக நீங்க கழுத்துக்கு ஒரு தங்க தாலி தாங்க. அடி பொட்டு மேல பொட்டு வச்சு பொட்டாலில போறவுள்ள ஏ உள்ள பொட்டு மேல பொட்டு வச்சு பொட்டாலில போறவுள்ள பொட்டாலில பெஞ்ச மேல உன் பொட்டு நனைய பையலையே பொட்டலில பெஞ்ச மேல உன் பொட்டு நனைய பையலையே பொட்டு மேல பொட்டு வச்சு பொட்டலில போறவில்ல பொட்டலில பெஞ்ச மேல பொட்டு நனைய பெய்யலையே பொட்டலில பெஞ்ச மேல பொட்டு நனைய பெய்யலையே அந்த மகளே பாம்பு அடிக்காதடி டூப்பு அந்த மகளே பாம்பு அடிக்காதடி டூப்பு. இப்ப வரும் பாருங்க ஒரு டாப்பு. அந்த ஆத்தாரா தொப்புக்குள்ளே அழகா ஏறு ஓட்டி வர நீங்க அழகா ஏறு ஓட்டி வர ஏறு ஓட்டி வீடு வந்து ஏக்கத்தீரப்படுத்தீங்களே அந்த அம்மா தான் சாலையில எங்க வீடு சன்னல் வச்ச மாடி வீடு நல்லா போடுங்க குலவைய அட சாலையில எங்க வீடு சன்னல் வச்ச மாடி வீடு அப்படி போடுங்கத்தா. நான் பெத்த மயனே பாலா சால நல்லா தெரியலன்னா இந்த அம்மா இருக்கும் சால நல்லா தெரியலன்னா அங்க இருக்கும் சவுக்க மரம் அடையாளந்தா. எப்படி போடு தனனா தனதன்னா நன்னா தன்னானா ஏ தனனா தனதன்னா நன்னா தன்னானா ஏ தனனா தனதன்னா நன்னா தன்னானா போடு தனனா தனதன்னா நன்னா தனனா 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 தன்னானா. ஊருக்கு மேற்கிழக்கே மாரியம்மா தெப்பக்குளம் ஆமரசா தெப்பக்குள எல்லையில தெப்பக்குள எல்லையில மதுரை வந்து ஏத்தா என்ன பெத்தவளே தெப்பக்குள எல்லையில மதுரை வந்து இந்த பாலாவோட பேரை கேட்டுப்பா. ஏத்தப்பத்துக்கு தண்ணி வரும் தன்னான நானே ஏத்தப்பத்துக்கு தண்ணி வரும் தன்னான நானே என் அருமராசா கதைக சொல்லும் தன்னே நானே இந்த அருமராசா கதைக சொல்லும் தன்னே நானே போடுறா. அப்படி வீதியில எங்க வீடு வெள்ளி கம்பி மாடி வீடு அப்படி வீதியில எங்க வீடு வெள்ளி கம்பி மாடி வீடு அட வீதியில எங்க வீடு வெள்ளி கம்பி மாடி வீடு அந்த வீதி நல்லா தெரியலன்னா இந்த அம்மா வீடு வேப்ப மரம் அடையாளந்தா. ஏ தனனா தனதான நானே நானே
நாட்டுப்புற பாடல்கள் பாடுவதுதான் இனிமே நம்ம வாழ்வு, இதை வச்சு தான் நம்ம இருக்க போகிறோம் அப்படிங்கிற முடிவெடுத்த தருணம் இது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில்? அதாவது கல்லூரி காலங்கள் முடித்த அந்த ஃபைனல் இயரில் ரொம்ப எனக்கு பிடித்தமானது வந்து தேக்கம்பட்டி சுந்தரராஜன் பாடல். நிறைய பாடல்கள் மதுரை மாவட்டத்தில் பரவமுனியும் மாமா பாடல் எல்லா பாடலுமே கேட்டிருக்கோம். அந்த பாடலை வச்சு தான் கல்லூரியில் பாடுவோம். அப்போ கல்லூரியில் வந்து ஜட்ஜஸ் ஃபுல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்றப்ப பாடல் வந்து வெளியே நிற்கும் போது எனக்கு கை கொடுத்தது நாட்டுப்புற கலை மட்டும்தான். படிப்பை முடிச்சுட்டு அடுத்த வாழ்வாதாரன்றது எனக்கு கிராமிய கலையை மட்டும்தான், அதை கை பிடிச்சாதான் என்ன இந்த லெவலில் வரும்ன்ட்டு எனக்கு தோணுச்சு. அது என்னோட மனைவியோட காரணம் தான். மனைவி தான் சொன்னாங்களா? அவங்க தான் வந்து கிராமிய பாடல் உனக்கு கரெக்டாக இருக்குது, சரியான முறையில் போனேன்னா சரியான பாதையை அடைஞ்சிடலாம். பாலா போல சின்ன பொண்ணு போல நீங்கள் எல்லோரும் அவர்களை தாண்டிய உயரங்களை தொடரணுங்கிறது அவர்கள் இருவருடைய விருப்பமாக இருக்கும். கண்டிப்பா சார். ஆமாம், அது அவர்களைப் போலவே நீங்கள் எல்லாரும் வாழ்வு வாழ்ந்துடணும். இப்போ தெம்மாங்கு பாட்டா போதுமான அளவு பாடுறீங்க எல்லாரும். நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிற இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஒரு தெம்மாங்கு பாடகராக மாறிய தருணம் எது? நான் பாட்டு பாடுறதுக்கு காரணம் வந்து எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. அப்பா உயிரோடு இருக்கிறப்ப பழைய சாங் கேட்பாங்க. முக்கியமாக நாட்டுப்புற சாங்னா வந்துட்டு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா இறந்து 2 இயர்ஸ் ஆச்சு. அப்பா இறந்தோன்னே வீட்டில் அம்மா போட்டு அந்த பாட்டை கேட்குறப்ப தன்னை அறியாமே எனக்கு வந்து அழுக வரும். அப்படி நானும் வந்துட்டு கூட பாட ஆரம்பித்தேன். பாடிட்டு அம்மா கூட பாடுவேன், அம்மாவும் சேர்ந்து பாடுவாங்க. அப்படியே எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஓகே, இப்போ அப்பா வந்து விரும்புனாங்க, அப்பா காலமாகி 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போவும் இந்த பாட்டு கேட்டால் எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துடும் அப்படின்னா எந்த பாட்டு சொல்லுவீங்க? அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன், ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன், யாரோ இல்லை நமக்கு நீ எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், யாரோ இல்லை நமக்கு நீ எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். இது வந்து ஒரு அம்மா பாட்டு, இது ஏன் அப்பாவோட கனெக்ட் ஆனிச்சு உங்களுக்கு? ஏன்னா அப்பாவுக்கு வந்து அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கு பிடிச்ச அம்மா பாட்டு அழுவாங்க. ஓகே, அதை கேட்குறப்பெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, இதை போல இந்த தருணம் தான் நான் பாடகியா தெம்மாங்கு பாடகியா தொடரணும்னு நினைச்சேன் அப்படின்னு நினைச்சது. நான் வந்து ஒரு வில்லிசை பாடகி சார். வில்லிசை பாடகி? வில்லிசை, அதுவும் வந்து என்னன்னா மெயின் பாடகியெல்லாம் கிடையாது, சாதாரண ஒரு பின்னணி குரல் இசைப்பவங்க. அதாவது நீங்க ஸ்டார்டிங்ல வந்தோன்னு சொன்னீங்களே ஒரு இழுத்து பாடுறதுல ஒரு அட்ராக்ஷன் கொண்டு வரணும். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் வீரை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இதுல வந்து அந்த நை ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, அதுல இருந்து இழுக்கிறது தான் என்னுடைய வேலையை. நீங்க கடைசியில் அந்த அவங்க மூச்சு வாங்கறதுக்காக அந்த கேப்புக்காக நீங்க ஃபீல் பண்ணணும். அவங்க மூச்சு வாங்கி அடுத்த வரி ஆரம்பிக்கிறக்குள்ள நான் என்னதான் பெர்ஃபார்மன்ஸ் போட்டாலும் அந்த குரூப் பேருவாங்க, குரூப்ல இருக்க மற்றவங்க பேருவாங்க, நம்மளை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு தனியாக தோணுச்சு நம்மளும் ஷைன் ஆகணும் அப்படின்னு. அப்போ நான் தனியாக ஒரு சாங் எழுதி பாடினேன். ஃபர்ஸ்ட் பாட்டு அது ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுலேருந்து நான் இது பாடணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட். சார் நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துட்டேன் சார். எனக்கு வந்து விளையாட்டுத்தனமாக தான் பாடிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க. ஒரு சூழ்நிலை நான் வேலைக்கெலாம் போகிறதுக்கு ஆரம்பித்தேன். ஒரு 6000 ரூபா சம்பளத்துக்குலாம் போனேன். அப்போது ஒரு என் ஃப்ரெண்டோட திருமணத்துக்கு போனப்போ என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கம்பல் பண்ணி நீ பாடியே ஆகணும்னு என்னை வந்து பாட சொன்னான். சரி அவளுக்காக நாங்கள் பாடினேன். அன்னைக்கு தான் சார் நான் தீர்மானம் பண்ணேன், நம்ம வாழ்ந்தாலும் செத்தாலும் பாட்டு பாடிட்டே போயிடலாம், நம்மளுக்கு வேற எதுவுமே. நான் காலேஜ் படிக்கும்போது பாடிட்டு இருந்தேன் சார். அந்த ஃப்ரெண்ட் கல்யாணத்துல பாடின பாட்டு என்ன பாட்டு ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஞாபகம் இருக்கு சார். என்ன பாட்டு? பூங்குயிலே பூங்குயிலே இத்தனை நாளா நான் காத்திருந்தேன், நான் எத்தனை நாளா நான் காத்திருந்தேன், நாளான கண்ணி பொண்ணு நானும் பாடாத ரோசா கண்ணு, நாளான கண்ணி பொண்ணு நானும் பாடாத ரோசா கண்ணு. இப்போ தெம்மாங்கு பாட்டு நாட்டுப்புற பாட்டுன்னு சொன்னோம்னா அது ரொம்ப முக்கியம் வந்து என்ன அப்படின்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை வச்சு பாடுறது. அதாவது அந்த பொருளை எடுத்துக்கொண்டு செல்லும் ஆணை பற்றி பெண்ணும் பெண்ணை பற்றி ஆணும் பாடுறது.
அரிசி குத்தும் அக்கா மகளே அரிசி குத்தும் அக்கா மகளே அரிசிய நீ குத்தவில்லை தங்க புள்ள என் மனச நீய குத்துறையே செல்ல புள்ள அடி அரிசிய நீ குத்தவில்லை தங்க புள்ள என் மனச நீய குத்துறையே செல்ல புள்ள. பாட்டு வச்சிருக்கீங்க, இது பதில் சொல்ற பாட்டு இருக்கா? மூக்குத்தி தன்னா நானே மினு மினுங்க முகமெல்லாம் தன்னா நானே சோதி மின்ன அடிய உலக்க பிடிச்சவள் தன்னான நானே உன் கைய மாத்தி குத்து புள்ள தன்னான நானே குடிஞ்சு நல்ல குத்தனுமே தன்னான நானே நம்ம கை காலு நோகாமலே தன்னான நானே உன் பொங்க பானு பொங்க வேணும் தன்னான நானே நான் பொழுது இருக்க வந்துருவேன் தில்லேலோ ஏதை மாசம் பிறந்திருச்சு தன்னேரம் நானே தங்கமணி விளைஞ்சிருச்சு தன்னேரம் நானே உன் கைக்கு நானு வளையல் போட தன்னான நானே உன் கைக்கு நானு வளையல் போட தங்கான நானே என் தங்க மக அத்த மக தில்லேலேலோ என் தங்க மக அத்த மக தில்லேலேலோ. நம்மிடையே இணைந்து கொள்ள சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். முதலாம் அவர் முனைவர் முத்தையா அவர்கள், பேராசிரியர் தமிழ்துறை. அவரோடு கலந்து கொள்ள வந்திருக்கும் மற்றொரு பேராசிரியர் மதுரை சந்திரன் அவர்கள். பேராசிரியரோடு கலந்து கொள்ள நடுநாயகமாக இருப்பவர் பாடகி மகிழினி அவர்கள். நான் சிறப்பு விருந்தினர்கள்ட்ட பேசுவதற்கு முன்னாடி தெம்மாங்கு பாட்டு நம்ம இவ்வளோ நேரம் பேசுகிறோம்ல, பேசும்போதெல்லாம் நீங்கள் பாடுவதற்கான ஒரு போட்டி, ஒரு பெண் ஆணை கிண்டல், ஆண் பெண்ணை கிண்டல், தொடர்ச்சியாக இதை பாடிட்டு இருக்காங்க. ஆனால் நான் ஒரு பாட்டு கேட்டிருக்கேன் தெம்மாங்க பாட்டில், ஊராம் தோட்டத்தில் ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளக்காரன். அப்படி இன்றைய சமூகத்தை இந்த தெம்மாங்கு பிரதிபலிக்க நினைக்கிறீங்களா? பொண்ணு பார்க்க வந்தவரே என்ன பிடிச்சதா, பொண்ணும் பொருளுக்காக உங்க மனசும் இருக்குதா இருக்குதா, ஏழை வீட்டு பொண்ணுங்கண்ணா உங்க வீட்டு சொத்துங்கண்ணா, ஏழை வீட்டு பொண்ணுங்கண்ணா உங்க வீட்டு சொத்துங்கண்ணா, 10 வருஷம் பூ பூத்த மரமாவாடி நின்னே, 10 வருஷம் பூ பூத்த மரமாவாடி நின்னே, பொண்ணு பார்க்க வந்தவரே என்ன பிடிச்சதா, பொண்ணும் பொருளுக்காக உங்க மனசும் இருக்குதா இருக்குதா. குடிச்சிட்டு வந்தா குடும்பத்துல சண்டை நடக்கிறத பத்தி எல்லாம் அதுல பாட்டு மூலமா, குடிய பத்தி பாட்டு மூலமாவும் சொல்லலாம். என்ன பாட்டு? சாராயம் குடிக்கலன்னு சத்தியந்தான் செஞ்சியா, சாராயம் குடிக்கலன்னு சத்தியந்தான் செஞ்சியா, இந்த ஊராக சிரிக்கும் முன்னே, இந்த ஊராக சிரிக்கும் முன்னே நீ உள்ள போய் படுத்துக்கையா, இந்த ஊரு வம்பு நமக்கு வேணா சொன்னா கேளையா, இந்த ஊரு வம்பு நமக்கு வேணா சொன்னா கேளையா, என்ன உதைச்சாலும் பட்டுக்கிறேன் என்ன தானையா. நீ உத பரவாயில்ல, நான் பட்டுக்கிறேங்கிறதா தான் இருக்கு. நான் அது கேட்கல, நீ உதைக்க கூடாது என்னன்னு சொல்ற பாட்டு கேட்கிறேன். விதி போட்ட முடிச்சு என்ன யாரு சொன்னது, ஒரு சதிகார கூட்டம் இங்கே ஆட்டம் போடுது, பேயாட்டம் போடுது, கங்கை இன்னும் காவிரி என்னும் சாமி இன்னும் சக்தி என்னும் ஊரெல்லாம் உன்னை தூதிப்பது ஏனம்மா, உன்னை வீட்டு சிறைக்குள் பூட்டி வைக்க தானம்மா, கங்கை இன்னும் காவிரி இன்னும் சாமி இன்னும் சக்தி இன்னும் ஊரெல்லாம் உன்னை தூதிப்பது ஏனம்மா, உன்னை வீட்டு சிறைக்குள் பூட்டி வைக்க தானம்மா. ஜாதி என்றும் மதம் என்றும் இனம் என்றும் மொழி என்றும் போராடி மண்ணில் நாம மாய்ந்தோமே, போராடி மண்ணில் நாம வீழ்ந்தோமே. அண்ணன் பாட்டு நானும் தொடர்பு. ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும், என்னன்னா தொடர்ச்சியாக நம்ம பாடல்கள் பாடிக்கொண்டே இருந்தோம். பாடல்கள் எல்லாவற்றிலும் ஆண் பெண் இவர்கள் இதுவரை பற்றிய பாட்டு எதிர்பார்ட்டு தான் இருக்குது. அதில் பெண்களை பற்றி கொச்சையாக கொஞ்சம் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது என்னோட எண்ணம் தெம்மாங்கு பாட்டில். அதை ஒரு பாடகியாக பெண்ணாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணிக்கிறத பற்றி? மம்பட்டி மூஞ்சிக்கு மஞ்சளை போட்டு மெனுக்கிற பண்ணேன்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அதையே மம்பட்டி மூஞ்சின்னு மம்பட்டியை அது மென்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது ஒரு அழகான பெண்ணாக ஒன்று பாடி இருக்கலாம்ல. அது எனக்கு ரொம்ப நாளா ஒரு இது இல்லை. அந்த பாட்டை எழுதுனதே ஐயா தான். மம்பட்டின்றது ஒரு அழகான உழைக்கும் பொருளுமா, அந்த பொருளுக்கு ஈடான அப்படி கிடையாது. அது பாடுறவங்களுக்கு நானா இருக்கட்டும், ஒரு பாடகியா இருந்தாலுமே எனக்கு அந்த இடத்துல எடுக்கிற மம்பட்டி உழைக்கும் உழைப்பு சமுதாயத்தை குறிக்கும். அந்த சமுதாயத்துல பிறந்தவளேன்னு நீ எடுத்துக்கூட கூடாதா? ஆனா சார்
நல்லா சமாளிக்கிறாங்க ஐயா. வேற யாரு? வந்தானமா வந்தானோ எல்லோருக்கும் வந்தானோ மனமனமா சந்தானோ. அந்த பாட்டுக்காக என்னோட இதை விற்று பொழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வரி வரும். அதை வந்து பாடையில் எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அதுக்காக பைத்துக்காக பாட்டு பாடி பொழைக்கிறேன், நான் பாட்டு பாடி பொழைக்கிறேன் அப்படின்னு நாங்கள் மாற்றி மேடையில் பாடுவோம். அப்போ கொஞ்சம் ரொம்ப வலிக்கும். அடியே போடி பச்சை சிரிக்கி, இந்த ஒரு பாட்டு இருக்குது சார். அது ஏன் பச்சை சிரிக்கின்னு சொல்லணும்? அதுக்கு பதிலாக வேற பாட்டு போடலாம்ல, வேற எழுத்து வேற வார்த்தைகள் போடலாம்ல. அதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு இது உறுத்தும் சார். ஒரு மாதிரி பாடலாக கேட்கும்போது அந்த பாட்டு வந்து ஒருவேளை இனிமையாக இருக்குன்றப்போ சில நேரங்களில் அதுக்கு நான் தலை சாய்ச்சிருக்கேன், நான் போய் சொல்ல முடியாது. ஆனால் அதை சிந்திக்கும் போது அந்த பாட்டை நான் பாடும்போதோ நான் பாடுற மாதிரி தானே இருக்கும். ஸோ நானும் அதை பண்ணுற மாதிரி இருக்கும்போது இன்னும் அந்த சிந்தனை வந்து இது தவறு அப்படின்ற ஒரு அப்படிதான் தோணுது. களை எடுக்கிற பாட்டு அப்படின்னு இருக்குது. ஆண்களும் பெண்களும் கேலி பண்ணிட்டு பாடுவாங்க. இப்போ கேலி பண்ணதை நீங்கள் கேட்டீங்க. மதுரைக்கு வந்து ஒருத்தர் வெள்ளையும் சொல்லியமாக போகிறாரு, கரை வழியாக போகிறாரு. அப்போ களை வெட்டிக்கிட்டு இருக்க ஒரு பெண்ணு வந்து அவரை பார்த்து வந்து பாடுது. மதுரைக்கு போகிறவரே மாறுகண்ணு எஞ்சாமி, மட்டையோட தாழம்பூவை தன்னன நானே எனக்கு மறக்காம வாங்கி வாங்க தில்லேலேலேலோ. அதுக்கு அந்த ஆள் என்ன பதில்றாரு? வாங்கிட்டும் வந்துருவே பச்சழகும் பார்த்துருவே, ஓம் புருஷன் கோவக்காரன் தன்னன நானே என்ன ஓட விட்டு வெட்டிரு வாண்டி தில்லேலேலேலோ. இப்போ களை எடுக்கும்போது ஒருத்தராக களை எடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு 10 பெண்கள் 15 பெண்கள் களை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கரை வழியாக ஒருத்தர் போகிறாரு. அப்போ உரிமையாக தன்னுடைய மாமனையோ அல்லது அத்தை மகனையோ கேலி பண்ணக்கூடிய ஒரு போக்கு இருக்குல்ல, அதை எல்லாரும் முன்னாடி இயல்பாக ஒளியும் பரவ அவங்க பேசலை, யதார்த்தமாக பேசுகின்றார்கள். அந்த யதார்த்தமான உணர்வு வெளிப்பாடு இருக்குது, அதுதான் அந்த நாட்டுப்புற பாட வேண்டிய சிறப்புன்னு நான் சொல்கிறேன். எதனால் நாட்டுப்புற பாடல் நோக்கி திரும்பினீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது எல்லா வீட்லேயும் தாலாட்டு பாட்டு கேட்டுகிட்டே இருக்கும். தெருவில் போனால் பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க, அல்லது கும்மி அடித்து பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஊருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உடுக்கு அடித்து பேய் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த பாடல்கள்லாம் இவங்க போயிட்டா போயிருமே அப்படிங்கிறதுக்காக நான் ஊராக அலைஞ்சு அந்த பாடல்களை சேகரித்தேன். அவங்க பாடுற தாலாட்டு பாட்டு, தொழில் பாட்டு, நடவு பாட்டு, கட்டு சுமக்கிற பாட்டு, களத்து பாட்டு, ஒப்பாரி பாட்டு, கும்மி பாட்டு, எல்லா பாட்டையும் சேகரித்து அதை கம்பம்பள்ளத்தாக்கு நாட்டுப்புற பாடல்கள்னு ஒரு நூல் வெளியிட்டேன். அப்புறம் இயல்பாகவே எனக்கு கொஞ்சம் பாடக்கூடிய ஒரு ஆர்வமும் இருந்தது. மந்தையில மாறியாயி மலை மேல மாயவரே, மந்தையில மாறியாயி மலை மேல மாயவரே, மாவூத்து வேலவரே மாவூத்து வேலவரே, இப்போ மழை பெய்ய வேணும், மழைக்கு வரோம் கேட்டு நாங்க மருகுகிறோம் சாமி. மானத்தை நம்பியல்லோ மானத்தை நம்பியல்லோ மக்களைத்தான் பெத்தோமையா, மானத்தை நம்பியல்லோ மக்களைத்தான் பெத்தோமையா, மக்களைத்தான் காப்பதற்கு இப்போ மழை பெய்ய வேணும், மழைக்கு வரோம் கேட்டு நாங்க மருகுகிறோம் சாமி. தெம்மாங்கு பாடல் பாடும் ஆண்கள், தெம்மாங்கு பாடும் பெண்கள் சொல்லியிருக்கோம். ஒரு எளிய ஆளா இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸாக நீங்கள் ஒருத்தனை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். தெம்மாங்கு பாட்டுனா என்ன, நாட்டுப்புற பாட்டுனா என்ன, எதிர்பாட்டுனா என்ன, எசப்பாட்டுனா என்ன, தெம்மாங்கு பாட்டு எந்த இடத்துல வேறுபடுது? நாலடி தெம்மாங்கு, இழுவை தெம்மாங்கு, டப்பா தெம்மாங்கு, வண்டிக்காரன் தெம்மாங்குன்னு வகைப்படுத்துகிறான். அண்ணனுக்கு தெரியாது. ஓகே, அப்போ அண்ணன் சொல்லிட்டோம். சார் நீங்கள் சொல்லுங்கள். பிறந்தா பாட்டு, விளையாடுனா பாட்டு, நலுங்கு வச்சா பாட்டு, ஆண் பெண்கள் வந்து தொழில் பண்ணா பாட்டு, களை எடுத்தா பாட்டு, நடவு நட்டா பாட்டு, களத்து பாட்டு, வண்டி பாட்டுன்னு நிறைய நம்ம பண்பாட்டோடு இணைந்த பாடல்கள் நம்ம தமிழில் வந்து இருக்குது. தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இலக்கியத்தை என்ன சொல்ல, சங்க இலக்கியத்தை பாட்டும் தொகையும் தான் சொல்லுவாங்க. அது 10 பாட்டு 8 தொகை தான். பாட்டு தான் 10 பாட்டு அப்படின்னா பாடப்பட்டது. யாரால் பாடப்பட்டது? எழுத படிக்க தெரியாத மக்களால் பாடப்பட்டது. அதை எழுத தெரிந்த படிக்க தெரிந்த புலவர்கள் செய்யுளாக மாற்றினார்கள். அப்படி சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கிளி ஓட்டுற அந்த திணைப்புணத்தில் காவல் காத்துக்கிட்டு இருக்கும்போது கிளியை விரட்டுறதுக்காக ஒரு பெண் ஆளோல பாட்டு பாடுறா. அந்த பாட்டை கேட்டு யானை தூங்குச்சு அப்படிங்கிறாங்க. புருஷனை புளி அடிச்சிருச்சு. அந்த புருஷனுக்கு அந்த புளி பிறன்ன பகுதிகளில் வந்து மருந்து தடவுறா. என்ன தடவிக்கிட்டே பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டுக்கு பேர் கொடிச்சியர் பாடல் அப்படின்னு.
இப்போ நீங்கள் வந்து உரலை போட்டு இடித்து ஒரு பாட்டெல்லாம் பாடுனீங்க, அதுக்கு பேர் வள்ளைப்பாட்டு. வள்ளைப்பாட்டா? வள்ளை 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 வள்ளைப்பாட்டு அப்படின்னு நம்ம சங்க இலக்கியத்தில் அந்த வள்ளைப்பாட்டு வந்து இருக்குது. எங்கள் பக்கம் வந்து இந்த தேவாரம் ரோட்டு வழியாக வந்து தேனிக்கு வந்து சந்தை ஏற்றிட்டு போவாங்க. அந்த வண்டியில் அப்படியே பாடிட்டே போகிறோம். அந்த இரவில் பாடிட்டு போய் ஏகாந்தமாக தேவார ரோட்டு வழி தேனி சந்தை போகிற வண்டி அவர் சொன்னார் நெட்டு தெம்மாங்கன்னு சொன்னார், இழுவத்தெம்மாங்கன்னு சொன்னார். இதை தான் நெட்டு தெம்மாங்க, அந்த இழுவத்தெம்மாங்க அப்படிங்குது. அப்புறம் இன்னொன்று எனக்கு ஆச்சரியமான செய்தி என்ன அப்படின்னா, நம்ம சங்க இலக்கியம் படித்தவங்களுக்கு தெரியும், பகல் குறி இரவு குறின்னு இருக்குது. இந்த பகல் குறி இரவு குறிங்கிற ஒரு கான்செப்டை எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா நாட்டுப்புற பாடலேருந்து தான் எடுத்தாங்க நான் சொல்லுவேன். அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லுவேன். காண கரிசலில களையெடுக்கும் சின்ன புள்ள நீல தரிசலில நிக்கட்டுமா போகட்டுமா தந்தன தானதந்தானா அடி தந்தன தானா தானன தானதந்தானா. அந்த பொண்ணு பாடுறா, நிக்க சொன்னா நேரம் செல்லும் போக சொன்னா பொல்லாப்பு, நிக்க சொன்னா நேரம் செல்லும் போக சொன்னா பொல்லாப்பு, நிக்கிறதும் போகிறதும் உங்க விரியும் சொல்ல மாட்டேன். சங்க இலக்கியத்துக்கு முன்னாடி இந்த பாட்டு இருந்திருக்கு, சங்க இலக்கியத்தில் இருந்திருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது தமிழோட பெருமை, தமிழ் இசையோட பெருமை. நலங்குக்கு பாட்டு இருந்துச்சு, இதுக்கு பாட்டு இருந்துச்சு, தலாட்டுக்கு பாட்டு இருந்துச்சு, தமிழர் வாழ்வு முழுக்க பாடல்களால் நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னு. இங்கெல்லாம் இருந்துச்சு, இப்போ இல்லை அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? இப்போ தொழில் பாடல்கள் குறைஞ்சிருச்சு. இப்போ களை எடுக்கும் போது இப்போ முன்னாடி வந்து ஏத்த பாட்டு இருந்தது, பாட்டு ஏத்தம் இல்லை. அப்புறம் கமலை பாட்டு இருந்தது, கமலை இல்லை. இப்போ நடவு நடுறதே வந்து டிராக்டரை விட்டு நடவு நடுறாங்க, அங்கே வந்து பாட்டு இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி மறைஞ்சிட்டு வருது. ஆனால் நம்மளுடைய பணி என்னவா இருக்கும் அப்படின்னா, நாங்கள் செய்கிற பணி என்னென்னா, இன்னும் யார் பாடுறா, யார்கிட்ட அந்த பாடல்கள் இருக்குது, யார்கிட்ட இன்னும் வெளிவராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தெம்மாங்கு பாடுற இவ்வளோ இளைஞர்கள் இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கு. ஆனால் இவ்வளோ இளைஞர்கள் என்ன பாடுறீங்க? மறுபடியும் ஏறிக்கிறேன் உன்னை பார்க்க வரேங்கிறதையா? எது அன்றைய காலகட்டத்தை பிரதிபலிக்குதோ, எது அன்றைய காலகட்ட பிரச்சனைகளை பேசுதோ அது நிற்கும். அதை சொல்வது என்பது ரொம்ப முக்கியம். அதற்கு தான் இந்த பேராசிரியர் வேலை செய்யிருக்காங்க. அதை சொல்கிற இடத்த நோக்கி நகருவோம். நாம் மட்டும் இல்லாது, நம் மொழி மட்டும் இல்லாது, நம் கலாச்சாரம் மட்டும் இல்லாது, பண்பாடு மட்டும் இல்லாது, எல்லாமும் சேர்ந்து முன்னேறுவது என்பது தான் முன்னேற்றமாக இருக்க முடியும்.